வணக்கம், வெல்கம் பேக் வியூஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வின்ட்ரேடா. இன்றைக்கி சென்செக்ஸில் கொடுத்த மொமெண்ட்டு இன்றைக்கி 7th August தான். மார்னிங்கில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு. இப்போ சென்செக்ஸில் மார்னிங் சைடில் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்யூரேட் என்ட்ரி எக்ஸிட் ஃபேக் அப் டவுன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன். இன்றைக்கி பார்த்துட்டா சென்செக்ஸில் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 தான். இதுக்கு முன்னாடி டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி நம்ம டெவலப் ஆகிருக்கு. இப்போ அது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் 8.1. பட் ஸ்கேனர் இருக்குது. இப்போ ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியான இப்போ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்கேனர் இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி சென்செக்ஸில் நமக்கு மார்னிங்கில் இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ வந்து செல் சிக்கிள் தான். இப்போ டைம் ஃப்ரேம் 5 minutes தான் வைக்கணும். 5 minutes தான் ஆக்குரசி, 1 minute ஸ்கேல்பிங் தான். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரே ஒரு சிக்கிள் தான் கொடுத்துருக்கு. இந்த ரெட் கலர் டவுன் ஆரோ செல்ஸ் இண்டிகேஷன், அந்த க்ரீன் கலரு வந்து பை தான். அந்த எக்ஸ்ட்ரா கலரு ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஹோலோ கேன்சல் சைடுவேஸ் மார்க்கெட் தான். இப்போ இன்றைக்கி கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே செல் கொடுத்துருக்கு, 920 கொடுத்துருக்கு. ஆனால் செகண்ட் கேண்டில் ஆரஞ்சு கலர் வந்திருக்கு. அதுதான் ட்ரேட் எடுக்க முடியாது. அந்த கேப் டவுனில் நெக்ஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணுது. அப்ராக்சிமேட் 10 o'clock தான் 78,695 கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த டைமில் கீழே பார்த்துட்டா ரெட் ஆல்ரெடி இருக்குது. இப்போ சப்போர்ட் கட் பண்ணுது. இந்த போர்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி நல்லா கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எகெயின் கொஞ்சம் மேலே ஏறதுக்கு அப்புறம் எகெயின் கீழே வந்துட்டேன். ஆனால் கீழே ரெண்டு இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணது இந்த புல் பேக், இந்த ரிட்ரேஸ்மெண்ட், இந்த ட்ரெண்ட் லைன் க்ரீன் ஆகிடுச்சு. ஆனால் கீழே பார்த்துட்டு ரெட்டாக இருக்கும்போது திரும்பி கீழே வரும்னு சொல்கிறேன். கரெக்டாக கீழே கன்ஃபர்மேஷன் பார்த்து சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பிரேக் அவுட் இந்த பாயிண்டில் எடுக்கலாம். இப்போ பார்த்துட்டு இப்போ எகெயின் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டில் மார்க்கெட்டு எகெயின் புல் பேக்கில் போயிட்டு நெக்ஸ்ட் எகெயின் கீழே வர்றதுக்கு சான்ஸ் இப்படியும் இனிஸ் மார்க்கெட் கீழே வர சொல்கிறேன். இப்போ எகெயின் சப்போர்ட் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். அந்த டைமில் சாஃப்ட்வேர் இந்த ரீஎன்ட்ரி இந்த கார்னரில் கொடுக்கும். ஆனால் செகண்ட் தேர்ட் டார்கெட் இனி ஹிட் ஆகலை. ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி புட்டை பார்த்துட்டா 10 o'clock நம்ம புட் ஆப்ஷன் 78,600 புட்டு எடுத்துகிட்டு இப்போ அது ஃபஸ்ட்டு சிக்கிள் மார்னிங்கில் நம்ம கொடுத்துட்டேன். 455 சிக்கிள் கொடுத்துட்டேன். ஆனால் கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நம்ம ரெசிஸ்டன்ட் கட் பண்ணது இந்த போர்ஷன் தான். அவட 422 கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த போர்ஷனில் தான் எடுத்துகிட்டேன். அது 555 வரை போயிருக்காரு. நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த கட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ட்ரேட் அந்த புல் பேக் இந்த 449 எகெயின் பிரேக் அவுட் போயிட்டு அப்ராக்சிமேட் 557 வரை போயிட்டு இப்போ பார்த்துட்டா இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காரு. ஆனால் கீழே க்ரீனாக இருக்கும். நம்ம எக்ஸிட் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருக்காரு. ஆனால் பை நெக்ஸ்ட் இனியும் சென்செக்ஸ் பார்த்துட்டா எகெயின் மார்க்கெட்டு கீழே வர சான்ஸ் இருக்குன்னா கால் ஆப்ஷன் எடுக்க முடியாது. நம்ம எடுத்து ட்ரேடை கட் பண்ணதுக்காக எக்ஸ்ட்ரா கலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரேடு வெயிட் பண்ணலாம். எகெயின் சப்போர்ட்டு கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி இந்த கார்னரில் கொடுக்கும். அந்த போஸ்டில் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு என்ட்ரி எடுக்கணும். இப்போ சிம்பிளாக லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் பை ரெட்டு வந்து செல் எக்ஸ்ட்ரா கலர் சைடுவேஸ் ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் லைவ் மார்க்கெட்டை அட்டென்ட் பண்ணதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ.